விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் ஸ்பெஷல் நம்ம ஜேகே அண்ணாவோட ஒரு நியூ இயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். குட்டி பிசாசு எதுக்கு இப்படி பண்ண? என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலண்ணா. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அண்ணன், வந்ததுலேருந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்குற. என்ன பண்ணேன்னு தான் சீக்கிரம் சொல்ல. எதுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்? அதில் என்ன இருக்குது? நீ தானே சொன்ன எப்போவும் அண்ணா விட்டு போக மாட்டேன், அண்ணா கூடவே தான் இருப்பேன், நம்ம எப்போவுமே ஒன்றா இருக்கலாம், ஒன்றா வெளியே போகலாம், ஜாலியாக சுற்றலாம், கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, சிங்கிளாக இருக்கணும்னு இப்படிலாம் சொன்னேன். இப்போ நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னால் கேட்டுருவியா? சொல்ல வேண்டியதானே, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அண்ணா தான் முக்கியம்னு. நான் சொல்லாமல் இருப்பேண்ணா. நான் சொன்னேன், அம்மா தான் கேட்கல. பேச்ச மாட்டாத. எதுக்கு ஓகே சொன்னேன்? அண்ணா திருப்பி எதுக்கு சொன்னேன்னு கேட்குற. நான் உனக்காக தான் சொன்னேன். எனக்காக சொன்னியா? ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆனதானே உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க, அதனால தான் அவன் மேலே இருக்க அக்கறையில சொன்னேன். எனக்காக சொன்னேன்? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக சொன்னேன். ஏன் இப்படி கிணத்தனமாக கேட்குற? உனக்காக தான் சொன்னேன். ஆனால் நீ என்னடானா பாரு என்னை இப்படிலாம் திட்டுறேன்னு. அது சரிடி, அதுக்காக மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட பார்க்காம எப்படி இது? ஃபோட்டோலாம் பார்த்துட்டேன், அவர் நல்லா தான் இருக்கார். நீ எந்த காலத்தில் இருக்க? இப்போ யாராவது அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணுவாங்களா? லவ் மேரேஜ் பண்ணணும். லவ் பண்ணாதான் அவங்க பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னடானா எதுவுமே அவனை பற்றி தெரிஞ்சுக்காம ஏன் ஓகே சொன்ன? அண்ணன், நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் எதாவது சொல்ல போகிறேன். நான் உனக்காக தான் ஓகே சொன்னேன். ஏன்டி இப்படி பண்ணுற? அண்ணன் வேணா விடுண்ண, இதெல்லாம் பேசிக்கிட்டு. இப்போ எதுக்கு அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்னம்மா பேசுகிற? இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமா? இப்போ கல்யாணம் பண்ணலன்னா எத்தனை வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது? அவளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாதானே உனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பை செட்டில் பண்ண முடியும். என் லைஃப்பை செட்டில் பண்ணணும்னு இப்போவே அவளுக்கு கல்யாணம் பண்ணுமா? இந்த பாருமா, என் தங்கச்சி என்கிட்ட பிரிக்கிறதுன்னு இந்த பிளான்லாம் பண்ணல. ஆமாம், பெரிய உலகத்தில் விளையாடணும் தங்கச்சி போட. சரி, மாப்பிள்ளை பற்றி விசாரிச்சிங்களா? நாங்கள் பெற்றவங்க, எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் விசாரிச்சிட்டோம். அந்த பையன் நல்ல பையன்தான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலும் இருக்கான், நல்ல கேரக்டர் தான். அதுவும் முன்ன பின்ன தெரியாதவங்களாம் இல்லை. அந்த பையனை சாராவுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன்கிட்ட கேட்டோம், அவனும் ஓகே சொல்லியாச்சு. கட்டிக்க போகிறவ அவளே ஓகே சொல்லிட்டா. உனக்கு என்னடா வலிக்குது? இந்தா ஃபோட்டோ பாரு, உனக்கே பையனை பிடிக்கும். ஐயே சிவனா? குட்டி பிசாஸ், உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? வா டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இந்த மாப்பிள்ளை மூஞ்சா பிடிக்கல, இவன் உனக்கு வேணாம், நல்லாவே இல்லடி. அவனும் மூஞ்சி சிட் ஏதோ சர்க்கஸில் தப்பிச்சு கொள்ள குரங்கு மாதிரில இருக்கான். அண்ணன் எதுக்கு அவர் அப்படிலாம் சொல்கிறேன்? அவர் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லா தான் இருக்கார். நீ தான் ரொம்ப பண்ணுற. நான் பண்ணுறேன்னா போடி. நான் சொல்கிறேன், அவன் கேவலமாக இருக்கான். இந்த பாரு, இவனெல்லாம் கட்டிக்காத, இவன் நல்லாவே இல்லை. போடா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. அவன் நல்லா இல்லடி. போண்ணா, நீயே பாரு, அவர் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே பொட்டுன்னு ரவா லட்டு மாதிரி, அப்புறம் அந்த கண்ணு, ஸ்ட்ராபெரி லிப்ஸ், இதெல்லாம் பாரு. ஏன்னு பார்க்க மாட்டேங்கிற? அவன் நல்லா இல்லை, சொன்ன கேளு, நல்லா இல்லை. சுத்தமாக அவன் நல்லா இல்லடி, வேணாம். உனக்கு அண்ணன் இதை விட பெட்டராக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன்.
இதை விட பெட்டராலாம் வேணாம், எனக்கு இவ்வளோ தான் வேணும். ஏய் அவன் நல்லாவே இல்லடி. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய் சுத்தமாக நல்லா இல்லை. திருப்பி அவர் நல்லா இல்லைன்னு சொல்கிற, ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முக்கும் ஒரு தங்கச்சி ஜாராவும் பில்லோ ஃபைட் போடுறாங்க. 2 பேரும் பில்லோவிலே அடிச்சுக்கிறாங்க. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் ஜாராவே பொண்ணு பார்க்க வந்து எல்லாமே பேசியிருப்பாங்க. எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நீங்களே சொல்லுங்களேன், எப்போனாலும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அது எங்களோட சின்ன பொண்ணு யூஎஸில் படிச்சுட்ருக்கா. அடுத்த வாரம் தான் ஊருக்கு வரா. அதை விட்டு அவள் எப்போ வருவானே தெரியாது. அதனால் நம்ம ஏன் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கூடாது? ஒரு வாரத்துலையா? சரி, நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரு வாரத்தில் கல்யாணமா? என்னத்தை பேசுகிறாங்க? ஒரு வாரத்தில் எப்படி? ஒரு வாரத்துக்கு அப்படி என்னடி நீ பேசுவ? எப்படி அவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? நான் பேசாம எல்லோரும் பார்க்குறாங்க. நான் இப்போது சொல்கிறேன், கல்யாணம் வேணான்னு சொல்லு. எனக்காக உன் லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணாத. ஆனால் ஒன்றும் இல்லை, விடு, பார்த்துக்கலாமா? ஏன்னா சும்மா இருந்தோம், அப்புறமே பேசலாம். போடா ரொம்ப. ப்ளீஸ்டி கொஞ்சம் வாடி, நான் சொல்கிறத கேள்றி. இந்த மாப்பிள்ளை வேணாண்டி, என்னோட பெட்டராக பார்க்கணும் உனக்கு. அண்ணா அவள் இப்போ பையனா கிடைப்பா. அவங்க பாருங்க, பாவம் தனியாக உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போன விட அப்புறமா பேசலாம். போ. பாவி, என்னம்மா பண்ணு, எனக்கு நடந்துச்சு, சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே போகிறாங்க. அப்படியே நான் ஆஃப்டர் 1 வீக், அதாவது கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே தான் சாராவை பார்க்குறான். சாரா வந்து ஜேகேவை பார்க்கவே இல்லை. அவள் தயம் கூட பேசுகிறது, ஏன்னா 1 வீக்கில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சாரா தான், என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்லை, அது எப்படி 1 வீக்கில் மேரேஜ், யாருன்னே தெரியாது, நம்ம 2 பேரும் பேசிக்க கூட இல்லை, அப்புறம் எப்படி ஓகே சொன்னேன்? நிஜமாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒத்துக்கிட்டியா? ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்து தான் பிடிச்சி போச்சு. சின்ன வயசுலேயே தெரியும்ல, அதனால் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லிட்டேன். இது நிஜமாக உன் மனசில் இருந்து சொல்கிறியா? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சிருந்தா தான் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஓகே சொன்னேன். என்னை பற்றி உனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது, அப்புறம் ஏன் ஓகே சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள் கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஓகே சொல்லிட்டேன். எனது கண்ணு பிடிச்சனால ஓகே சொன்னியா? ஆமாம், கண்ணு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே தான் அப்படியே சோகமாக போயிட்டு, என் கூடவே இருப்பேன்னு சொன்னால, இப்போ எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிறேன். இனிமேல் அவள் கூட நான் இருக்க முடியாதுல்ல. என் இடத்துல அவன் அவளை பார்க்குறதே நீ இப்போ அப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சோகமாக போய் ஒரு சேரில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து அவன் ஃபேஸை கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போது பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், அத்தா அத்தா, யாரா அது? அத்தானே, யார் என்ன அத்தான்னு கூப்பிட்டது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அத்தா அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். எங்கள் அண்ணாவை பார்த்தீங்களா? ஓ அண்ணனா? ஓ அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாதும்மா, என்கிட்ட கேட்குற? அம்மா யார் அண்ணன்?
அதான் தயங்கா அது யாரு? ம் அதான் உங்கள் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறனால அவன் தான். இப்போ அவன் பேர் தான் தயங்கா. ஓ, அந்த கொரியன் குழம்போட தங்கச்சி நீ சொல்லவே இல்லையா? ப்ரோ, என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுங்க? பாருங்க, என் அண்ணனை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ. என்னது ப்ரோவா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. என்ன அத்தா சொல்லிட்டு அடுத்ததுட்டு ப்ரோன்னு சொல்லிட்டேன். ம் ம் என்ன பண்ணுறாங்க இப்போ பாரு, என் அண்ணா பற்றி அப்படி பேசுனேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட என்ன கேட்குறது, நானும் போய் தேடிக்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் அண்ணாக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே மேரேஜ். நீங்களும் அப்படியே எல்லா வேலையும் சின்சியராக பார்த்துட்ருக்கீங்க. தயங்க கூட நீங்கள் பேசிக்கவே இல்லை, உங்களுக்கும் ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ் இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது தயங்கும் சாராவும் நைட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா 1 வீக்கில் மேரேஜ். ஸோ அவங்களுக்குள்ளே கொஞ்சமாவது பேசிக்கிட்டா தான் அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்லேயுமே ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் போகிறாங்க காரில். ஸோ நீங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் உங்களை ஜேகே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. பட் இது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. அப்படியே போயிட்டு எங்கே தான் போகிறான், என்ன பண்ண போகிறாங்க, சரி இதை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் உங்கள்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறான். அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு உங்களை ஸ்டாப் லாக் பண்ணிவிட்டு எங்கே போகிற, இது உள்ளே போகிறேன். ஆமாம், நீ எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? அவங்க கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடு, அவங்க ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்கு நீ சும்மா அவனையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவன் எங்கே போனாலும் நீ பின்னாடியே போகிற, எதுக்கு அப்படி பண்ணுற? அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா? அதுவும் எனக்கு தெரியும். ஆக்சுவலி என் அண்ணனுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போலாம் பண்ணுறான்னா அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதான் என் அண்ணன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலான்னு போகிறேன். அதுக்காக அவன் பின்னாடியே சுற்றுவியா? எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சின்ன குழந்த மாதிரி, அவனுக்கு எப்போ எது பண்ணணுன்னே தெரியாது. அதுவும் உன் தங்கச்சியை நம்பி எப்படி அனுப்புறது? உன் தங்கச்சி ஏதாவது எங்கள் அண்ணனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி போகாமல் நீ முதல்ல கிளம்பு. எதுக்கு இங்கே இருக்கவா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது, நான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வரான். ஸோ க்ளோஸாக வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கல்ப் பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே உங்களை தள்ளி விடுறா பின்னாடி. குட்டியாக இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குது பாரு. மதுன்னு இருந்துட்டு என்ன ஆட்டம் போடுற நீ? நான் ஒன்றும் குட்டியாலாம் இல்லை. நீ குட்டியாக தாண்டி இருக்க, சொன்னால் கேளு. இதை பாரு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட உன்னை விட ஹைட்டாக இருக்கும். யூஎஸில் படிக்கிற, ஆனால் பாரு, பார்க்க பால்வாடி குழந்தை மாதிரி இருக்க. எனக்கே இடுப்பளவு கூட இருக்க மாட்டேன் போல இருக்கே. இந்த பாரு, ரொம்ப பண்ணாத, என்கிட்ட இப்பெல்லாம் பேசினேன் அவ்வளோதான். என்ன பண்ணுவ? நான் அப்படி தாண்டி சொல்லுவேன், நீ குட்டியாக தாண்டி இருக்க, நீ தம்மா தோண்டு தான் இருக்க. இதை பாரு, எனக்கே இடுப்பளவு தாண்டி இருக்க. உன்னெல்லாம் எப்படி நான் சொல்கிறது? உன்னோட 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையே ஹைட்டாக தான் இருக்கும். தம்மா தோண்டு இருந்துட்டு இந்த குதி குதிக்கிற. திருப்பி திருப்பி குட்டியாக இருக்கேன்னு சொல்லாத. நான் குட்டியாலாம் இல்லை, நான் க்யூட்டாக இருக்கேன். நீ க்யூட்டாலாம் இல்லை, நீ வந்து குட்டியாக இருக்க. சும்மாரு, எதுக்கு இப்போ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படி தான் சொல்லுவேன், நீ குட்டியாக தான் இருக்க. அதை நான் திருப்பியும் சொல்லுவேன், எங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவேன். ஏன் இந்த ஊரை கேட்குற மாதிரி கத்தி கூட சொல்லுவேன்.
நீ வந்து குட்டச்சி தாண்டி, நீ குட்டச்சி தான். நீ எவ்வளோ குட்டையாக இருக்க தெரியுமா? குட்டையாக இருந்துட்டு நீலாம் பேசாத. நீலாம் என்னை பார்க்கணுன்னா நான் வந்து பார்க்கணும். ஆனால் நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப குனிஞ்சு பார்த்தா கூட உன் சைஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ குட்டியாக இருக்க. இதுக்கு தான் நல்லா சாப்பிட்டு நல்லா வளரணும். சாப்பிடாம இவ்வளோ குட்டச்சியாக இருந்தேன்னா உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப பாவம் இல்லை? அதை பற்றி நீ ஏன் பார்க்குற? சரி ஓவராக பேசாத, வா வீட்டுக்கு போ. நான்லாம் உன் கூட வர மாட்டேப்பாடா. ஏதோ போடாவா அடியே குட்டிச்சி, எனக்கு இருந்தாலும் என்கிட்ட தாண்டி சிக்குவ, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தாமந்தேரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே மேரேஜ் தான். ஸோ எல்லோரும் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் தான் அழகாக ஒரு ஹாஃப் சாரி வேர் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக காதில் பெரிய ஜிம்கா போட்டு அதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு ரெட் கலர் ஹாஃப் சாரி போட்டிருக்கீங்க. ஸோ அதில் பார்க்க ரொம்ப ஸ்டண்டாக இருக்கீங்க. அவ்வளோ அழகு. யாராக இருந்தாலும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு காஜல் அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து வரும்போது காற்றடிக்குது. அதாவது ஃபேன் வச்சுருப்பாங்க இல்லையா மண்டபத்தில். ஸோ அந்த ஃபேனை யாரும் தெரியாமல் திருப்பும்போது உங்கள் சைடு அந்த விண்ட் வரும்போது அந்த காற்று பட்டு உங்கள் தாவணி வந்து பறக்குது. அது அப்படியே வந்து அந்த தாவணி ஜேகே ஃபேஸில் போய் விழும். ஸோ ஜேகே அப்படியே ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தாவணி போய் அவர் ஃபேஸில் படும். அவர் ஸ்லோவாக அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை சாரியில் பார்க்குறாரு. அவ்வளோதான், ஜேகே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வச்சக்கண் வாங்காமல் அவங்களே பார்த்துட்ருக்காங்க. என்ன இது, நேற்றுக்கு பார்க்கும்போது ஏதோ சுண்டல் மாதிரி தம்மா துண்டு இருந்தா, ஆனால் இன்றைக்கி பார்க்க வேறு மாதிரி இருக்காளே. ஐயோ இப்போ அழகாக இருக்கா. ஜேகே வலியாது தொடச்சிக்கோ. டே உள்ளுக்குள்ளே வந்தாலும் வெளியில் வரப்பாவே இருறா. நீ பற்றி என்ன நினைப்பா? ஐயோ அழகாக வேற இருக்காளே. நல்லா இருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே நீ மறந்து உங்களே தான் பார்த்துருக்காரு. ஓகேடா, நான் இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், லவ் யூ.